அப்படியே மேலே போட்டு ஃபுல்லாக மேலே போட்டு ஓகேக்கா. சுதந்திர தின விழாவில் நம்முடைய வட்டத்து கோசுரம் மற்றும் நம்முடைய கேஜிஎஃப் ஆளுக்குழுடைய பிரசிடென்ட்டும் டிஎல்சியோட பிரசிடென்ட்டுமாக இருக்கின்ற நம்ம வட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அவர்களுக்கு நம்ம வட்டத்தின் சார்பாக மிக்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த இண்டிபெண்டன்ஸ் இதுக்கு வந்து இந்த ஃப்ளாக் பண்ணுறதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு என்னென்னா இந்த இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பண்ணுறப்போ நம்மளும் பண்ணுறதுக்கு இது புதுசாக இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இயர் கண்டினியூஸாக எல்லா இதுவும் நடக்கும். அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இண்டிபெண்டன்ஸினுடைய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த சாலையை அவர்கள் கணிவித்து கௌரவிக்கின்றோம். அவருடைய துணைவியர் அவர்களுக்கும் சாமியாருக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கின்றோம். பஞ்சாயத்து பேச பஞ்சாயத்து 45 வருஷம் பஞ்சாயத்து தலைவர் யார் பாருங்கடா ப்ளீஸ் எடுத்துங்க அப்படியே பாருங்கடா चला जपा ना नहीं ना वांग दांगला हां नमस्कार सर ಬರ್ತೀನಿ ಸರ್.
அன்புள்ள கொண்ட வட்டார பெரியவர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, சிறுவர் சிறுமிகளே அனைவருக்கும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு நம் சிஎம்சி பிரசிடென்ட் அவரும் ஜெயசங்கர் அண்ணன் அவர்களும் வந்து கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சிக்கு வட்டார பஞ்சாயத்து சார்பாகவும் வட்டாரத்தின் சார்பாக நேரில் கலந்து வணங்கி தெரிவித்துக் கொண்டு இந்த ஃபங்க்ஷன் மீண்டும் மதியம் ஃபங்க்ஷன் இருப்பதால் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொண்டு உரையை நன்றி வணக்கம். சார்பாக நம் பிரசிடென்ட் மேடம் இந்திரா காந்தி மேடம் அவர்களுக்கு செல்லம்மா குமரேஷ் அவர்கள் பொன்னையாடை போர்த்தி கௌரவிப்பார். ரமேஷ் அவர்கள் மேடம் அவர்களுக்கு மாலை அனுப்பார். எங்க இருக்கா மேடம்? బోర్డు వస్తుందా చాలు అన్నారా ఫోన్ కొంచెం ఆఫ్ பண்ணிடுது. वंदे
அன்பார்ந்த வட்டார பெரியார்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, சிறுவர்களே, சிறுமிகளே, இங்கு இன்று நடைபெறும் 79வது சுதந்திர தின விழாவிற்கு நம் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் 14th வார்டு கவுன்சிலருமான சிஎம்சி பிரசிடென்ட் மேடம் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி ஜெயசங்கர் அவர்களை வருக வருக என்று வரவேற்று, இந்த இங்க குப்பையா இருந்தது இன்னைக்கு கோபுரம் ஆகிக்குதுன்னா அது யாராலனா அண்ணன் ஜெயசங்கர் செய்தது. இதே போல நீண்ட நாளாக டிரைனேஜ் ப்ராப்ளம் இருந்தது, அதையும் செய்து கொடுத்தவர் அண்ணன் ஜெயசங்கர் அண்ணன் அவர்கள். அதே போல் லைட் வசதி, தண்ணி வசதி, இது பல விஷயங்களெல்லாம் சொன்னதும் உடனே செய்து தந்தவர். அவரை ஜீவட்ட வாலிபர்கள் சார்பாக மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடம் வந்ததற்கு ஜீவட்ட வாலிபர்கள் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மேடத்துக்கு போடுங்க. அதே போல் அண்ணன் ஜெயசங்கர் அண்ணன் அவர்களுக்கு ஜீவட்ட பஞ்சாயத்து தலைவர் அண்ணா அவர்களே மற்றும் பஞ்சாயத்து அங்கத்தினர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இங்கு நடத்தி கொண்டிருக்கும் எங்களது அன்பு வாலிபர்கள், அது நான் பேர் சொன்னா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சொன்னா அது ரொம்ப கஷ்டம். சுதர்சன் குரூப், அப்பு சுதர்சன் அவருடைய டீம் இந்த ஏரியால வேலை என்னென்ன வேலை வேணும்ன்றத தட்டி கேட்டு என்கிட்ட சண்டை போட்டு நீ இதை செஞ்சு கொடுக்கணும், இதை பண்ணணும், இதை செய்யணும்னு சொல்லிட்டு விடாமுயற்சியா நான் செய்யற மட்டும் என்ன விடுறது இல்லை. அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வேலையும் அவங்க என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இது போல என்ன கேட்கணும், வேலை இது செய்ய அது செய்யும் சொன்னா நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இன்னைக்கு ஜி பிளாக்ல ரோடு வசதி எல்லா ரோடும் இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு, ஒரே ஒரு ரோடு தான் அங்க பெண்டிங் இருக்குது. அதே போல ட்ரெயின் ரொம்ப மோசமா இருந்துச்சுங்க, அது கிளியர் பண்ணி கொடுத்துங்க. அதே மாதிரி லைட்ஸுங்க எல்லா ஏரியாலும் ரோட்ஸுங்கள லைட்ஸுங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். எந்த ஒரு இப்பத்துக்கு நம்மளுக்கு தேவைன்னு சொல்றதுல எதுவும் இல்லை, ஏதோ 1-2 இருக்கலாம். தண்ணி வசதி இதுக்கு முன்னே எல்லாம் ட்ராலி எடுத்துன்னு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ட்ராலி எடுத்துன்னு போயிட்டு எல்லா ஃபேமிலிக்கும் தெரியும், அந்த ட்ராலியே இன்னைக்கு இல்ல. அதே மாதிரி ஒர்க் ஷாப் பக்கத்துல கிரீஸ் தண்ணி வந்துச்சு, அந்த கிரீஸ் தண்ணி போர்வெல்லை கட் பண்ணிட்டு எல்லாருக்கும் இன்னைக்கு 3 போர்வெல் இங்க ஒர்க் ஆகுது. 3-4 போர்வெல் தண்ணி வசதி பண்ணி ஒரு டேங்க் பண்ணி அதுக்கு பம்பு மோட்டர் போட்டு இன்னைக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். அது போல ஓரளவுக்கு தண்ணி ப்ராப்ளம் இங்க, நான் எல்லாம் முழுசா முடிஞ்சிச்சு நல்லா சொல்ல வரல, ஓரளவுக்கு தண்ணி ப்ராப்ளம் இங்க நல்ல மாதிரி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கிறோம். மற்றபடி ஜனங்களுக்கு ஸ்காலர்ஷிப் நம்ம யார் கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த வாரம் யார் கேஸ் கொடுத்துருக்குறாங்க, கேஸ் கொடுத்தவங்களுக்கு நம்ம வார்டுல இருந்து 30 பேருக்கு கேஸ் ரெடி பண்ணிருக்காங்க. 5 பேருக்கு இந்த இடத்துல டாய்லெட், நம்ம இந்த ஜி பிளாக்ல டாய்லெட் 5-6 பேருக்கு ஒரு பகுதிக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி நான் பண்ணி இந்த பிளாக்ல எந்த ஒரு குறையும் இல்லாம இதுவரை நான் காத்துட்டு வந்திருக்கேன்.
உங்களுடைய அன்பு, உங்களுடைய கோஆபரேஷன், உங்களுடைய ஒற்றுமை, உங்களுடைய ஊக்கம் இதெல்லாம் எனக்கு இருக்கிற மட்டும் நான் உங்களுக்கு என்ன வேலை செய்யணுன்றத நான் கண்டிப்பா செய்வோம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நீ ஒரு போன் பண்ணா நான் ஓடி வரேன். உங்களுக்கு என்ன செய்யணுன்றது செய்யறேன். அதே போல இங்க இருக்கிறவங்க ராவும் பகலமா இந்த ஸ்டேஜ் பண்றதுக்காக விடாமுயற்சி பண்ணி வேலைக்கும் போனோம், பசங்களையும் கூப்பிடணும், எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பங்கு கொஞ்சம் இருந்தா கூட அவங்க பங்கு தான் அதுல ஜாஸ்தி. அவங்க உழைப்பு, அவங்களோட விடாமுயற்சி இது அடைஞ்சே தீரணும் அப்படின்ற அந்த ஒரு வரி அவங்க அந்த 2 நைட்டு அவங்க தூங்கினாங்களோ தூங்கலையோ எனக்கு தெரியாது, அதை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட உழைப்பு, அவங்களுடைய முயற்சி இந்த ஸ்டேஜ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது மென்மேலும் டெவலப் ஆகணும். அண்ணா அவங்க கூட இருக்கிறாரு பஞ்சாயத்து தலைவர், அவரும் கொஞ்சம் இருந்து எல்லாருக்கும் பசங்களுக்கு எல்லாம் ஊக்கம் கொடுத்து இதெல்லாம் சிறப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்னு இன்னொன்னு என்ன ஒன்று சொல்றேன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு என்ன வேலை வந்தாலும் சரி, லைட் இல்லையா 1 நாள் 2 நாள் லேட் ஆகும், ஆனா லைட் வரும். தண்ணி வரலையா எனக்கு ஒரு போன் அடிக்கும், தண்ணி பண்ணி கொடுக்குறேன். என்ன வேணும் உங்களுக்கு அதை நான் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். நான் ஏதாவது விட்டு குறை இருந்தாக்கா நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதை நாங்க நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த வகையில வரவேற்று இவ்வளவு ஒரு சிறப்பா எங்களுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு பண்ணி கொடுத்த தம்பி சுதர்சன், அப்பு, அவங்க 2 பேருக்கு மாத்திரம் இல்ல, அந்த டீமுக்கு, அந்த குரூப்க்கு, ஏன்னா ஒருத்தர் பேர் சொல்ல முடியாது, அந்த குரூப்க்கு நான் அன்பான பணிவான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உறுதுணையா இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அண்ணன் சம்பத் அண்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவித்தோம். அதே போல ஆஜ்பாய் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவித்தோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி அதுக்கு உறுதுணையா இருந்த எங்களது அன்பு அண்ணார் பாலகிருஷ்ணன், அவருடைய சன்னு எங்க போயிட்டு இருக்காரு, அவரும் இந்த இதுல பார்ட்டிஷன் பண்ணி அவரும் நிறைய கோஆபரேஷன் பண்ணிக்கிறார். அப்பு இல்ல, அவருக்கு இந்த சால்வை அணித்து மாலை அணித்து கௌரவிக்கின்றோம். அதே போன்று பஞ்சாயத்து தலைவர் அண்ணார் அவர்களும் பாபு அண்ணா அவர்களும் இந்த யூத்க்கு நல்லா கோஆபரேஷன் தந்து அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி இந்த வகையில எவ்வளவு கோஆபரேட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றோம். அதே போன்று பாப்பாங்க இந்த நிகழ்ச்சிக்கு காரியகர்த்தா சுதர்சன், அப்பு அவங்க பார்ட்னருங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே தான் இது டீம் பண்ணுது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பா இதை மாலை மணி பெருசு அவர்களுக்கு சால்வை அணித்து கௌரவிக்கப்படும். அதே போன்று அவரு கூட அவருக்கு துணையா இருக்கிற பேர் சொல்றாரு சஞ்சய், பிரசாந்த், சரண், சந்தோஷ், விஜய், விக்கி, இன்னும் அவர் சார்ந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓபன் பண்ணு ஆண்டி, ஓபன் பண்ணாது அங்க Very good.
தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ.